ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நாஞ்சில் மாநகரமான நாகர்கோவில் வந்திருக்கேன். ஸோ நாகர்கோவில் கார்லேயே வந்தாச்சு, ஏர்லி மார்னிங் வந்தாச்சு. எங்கள் ஊரான ராமநாதபுரத்தில் வந்து அப்படியே ட்ரெயின் மூலம் வந்து இறங்கியாச்சு. வந்து இங்கே ரூம் போட்டு இப்போ காலையில் எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கேன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரத்தில் இருக்கேன். மீனாட்சிபுரம் நத்திங் பட் அண்ணா பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ்ஸஸ்லாம் வெளியே வரும் இல்லையா, அங்கே நடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி பஸ் ஸ்டாண்டு நாகர்கோவிலில் வந்து பார்க்கக்கூடிய ஏரியா நிறையா இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு முக்கியமான மீட்டிங் வந்தேன். ஒரு செமினார் இருக்குது நாகர்கோவிலில். ஃபஸ்ட்டு அதுக்கு அட்டன் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு இந்த பகுதி, அதாவது மீனாட்சிபுரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு, அந்த என்ன சொல்கிறது, இந்த நாராயணர் கோவில், பஜார்லாம் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாகர்கோவிலில் கோட்டரையை கவர் பண்ணியிருந்தோம். சூப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் ஒரு வருஷம் முன்னாடி போட்டது ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதனை தொடர்ந்து இந்த விழாக்கு வரும். ஓகேங்களா, மீட்டிங் நடக்கிறதுக்கு போயிடலாம். அதுக்கு நம்ம பஸ் தேடணும். கலெக்டர் ஆஃபீஸ் போகிற பஸ் ஃபஸ்ட்டு தேடுவோம் எந்த பஸ் போகுதுன்ட்டு. நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிறது அண்ட் தென் சபர்பன் ஏரியாவுக்கு போகிறது. ஸோ நாகர்கோவில் சுற்றி உள்ள பகுதிகளுக்கு போகணுன்னா இங்கே தான் வரணும். வடசேரி பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு. அது பார்த்திங்கன்னா இன்ட்ராஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இப்போ கேரளாவுக்கு போகிற பஸ்லாம் அங்கே தான் போகும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கு போகிற பஸ்ஸும் அங்கே தான் போகும். கன்னியாகுமரி போகிறது போகும், நாகர்கோவில் சுற்றி உள்ள ஊருக்கு போகலாம். நமக்கு இந்த ஐடியா இல்லை, ஏன்னா சிட்டிக்குள்ளே எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரியாது. பக்கத்தில் கேட்டேன். பார்த்திங்கன்னா பார்வதிபுரம் போகிற பஸ் பக்கத்தில் மினி பஸ்லாம் போகுமா. காலையிலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அண்ணா பஸ் ஸ்டாண்டு. ஸோ மார்னிங்லேருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. அப்படி கேரளா சொல்லுவோம் இல்லையா, நீட்டாக க்ளீனாக, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு குப்பை கிடையாது, ஒரு குப்பை கிடையாது. நானும் பார்த்துட்டு, இது மட்டும் இல்லை, இந்த மீனாட்சி ரோட்லேயும் பார்த்துட்டேன். அதை அவங்க காமிக்கிறேன் ஈவினிங் போல். ஒரு குப்பை கிடையாதுங்க. சூப்பராக உண்மையிலே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த சிட்டியை. எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸு தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சந்திச்சுக்கிறாங்க. களியாக்கில் பஸ் வருதாருங்க, கன்னியாகுமரி களியாக்காவில். களியாக்காவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ப்ரைவேட் பஸ் கிடையாது, நல்லாவே தெரியும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வித்தியாசம் என்னென்னா, ப்ரைவேட் பஸ் ரன் ஆகாது. ஆனால் மினி பஸ் ஓடும். ஜான் போட்டிருக்கா, மினி பஸ் ஓடும். எங்கள் மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு ரீஜனுக்கு மட்டும் கிடையாது. அதை சொல்கிறேன், கெஸ் பண்ணுங்கள். ஸோ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வருமா, இங்கே நம்பர்லாம் வச்சு கிடையாதான். ஸோ எங்கள் மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு ஏரியாவுக்கு மட்டும் ப்ரைவேட் பஸ் கிடையாது. அது சொல்லிடுறேன். ராமேஸ்வரம் ஐலாண்டுக்கு மட்டும் அங்கே பெர்மிட் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி எப்படி கன்னியாகுமரியில் ஓடிட்டு இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ ப்ரைவேட் பஸ் மண்டை வரைக்கும் போவாங்க. அதை தாண்டி பாமன் பாலத்தை தாண்டினா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் தான். பட் இங்கே வந்து கண்டினியூ த்ரூ அவுட் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட் பஸ் ஓடாது, எக்ஸப்ட் மினி பஸ்ஸஸ். குளச்சல் போகுது. இங்கேருந்து களியக்கலை போய்க்கலாம். களியக்கலை, குளச்சல், கன்னியாகுமரி, சுசீதரெலாம் போகலாம். ஏன்னா கன்னியாகுமரி வரனால வந்து போகிறாங்க. இப்போ நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். அண்ணே கலெக்டர் ஆஃபீஸு. ஓ சரி சொல்லுங்க. ஸோ கைஸ், களியக்காவில் போகிற ஒன்றில் ஏறிட்டேன். பெஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு டவுன் பஸ் தேடுறதுக்கு பதில் ஒரு ஆள் சொன்னாங்க அதில் போக வந்துட்டு அதில் ஏறியாச்சு. அண்ணா கலெக்டர் ஆஃபீஸ் சொல்லுவோம் கைஸ். டிக்கெட் ஃபேர் பாருங்கள். கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. என்னமோ ஒரு பேர் போட்டுருக்காங்க. என்னது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கோட்டார். நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் இல்லையா, 1 இயருக்கு முன்னாடி கோட்டார் தான் வந்துட்டுருக்கு.
கோட்டாரில் வந்து ரைட்டில் போகிறாங்க பாருங்க. நேரம் போனால் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிக்குள்ள வந்திருக்கோம். கோட்டார் தந்து செட்டிக்குள்ள வந்திருக்கோம். நாகர்கோவில் செட்டிக்குளம் ஜங்ஷன் அது. கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டாப் இறங்கியாச்சு. நம்ம ட்ராவல் பண்ண வண்டி போயிட்டு களியக்கல் நோக்கி. ரீபாடி வண்டிங்க அது. கலெக்டர் ஆஃபீஸு இங்கே இந்த பக்கம் இருக்கான். நம்ம இந்த பக்கம் அடிக்கடி வர்ற ஏரியா தான். இப்போ நம்ம திருவனந்தபுரம் களியக்கல் மார்த்தாண்டந்து வந்து வச்சுங்களேன், பஸ்ஸஸ்லாம் இப்படி தான் வருங்க, இப்படி தான் வருவாங்க. அதனால் இந்த போத்தீஸ் தான் லேண்ட்மார்க் தெரியும் பாருங்க, ஜங்ஷன் இது. போத்தீஸ் அங்கே இருக்கு பாருங்க கைஸ். இதுதான் போத்தீஸ் நாகர்கோவில். இங்கேருந்து நம்முடைய மீட்டிங் நடக்க போகிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ், தெரியுதுங்களா? அதான் கலெக்டர் ஆஃபீஸ். பாஞ்சிட்டு வர்றாரு பைக்கில், TN72 திருநெல்வேலி. ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன், இந்த பக்கம் தான் முடிஞ்சுனாப்புல, வந்துட்டுருக்கேன், பார்க்கலாம். ஐ திங்க் ஸோ. ஏன்னா ஒரு பேனர் கீழே கிடக்கு, அதான் நினைக்கிறேன். லெட்ஸ் see, போய் பார்க்கலாம். We have reached Rotary Community Center. இந்த பக்கம் பாருங்கள், நாகர்கோவில் சிட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ரோடு குப்பை கிப்பை எதுவுமே கிடையாதுங்க. வெல்டன் நாகர்கோவில். ஐ திங்க் ஸோ. இதான் ஆஃபீஸர் ரிட்டர்னில் அவங்க டீம் மேலே கிடைக்கும். நம்ம கிளாஸ் ஃபஸ்ட் செஷன் முடிஞ்ச பிறகு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளும் உட்காந்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஈவினிங் 5 மணிக்கு சொல்லியிருக்காங்க, 5 o'clock கூட்டிகிட்டு இருக்கோம் மீட்டிங்கு. ஸோ செம்மையாக போயிட்டுருக்கு. 2 சேலட்டை கொண்டு மார்னிங் முடிச்சிட்டாங்க. அப்புறம் மதியானம் ஒரு சேலட்டை கொண்டு வராங்க. எல்லாமே வந்து ஆல் அபவுட் ஐடி அண்ட் ஜிஎஸ்டி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். சாம்பார், கூட்டு, அப்பளம், சட்னி. பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம சவுத் இந்தியன் டாக்ஸ் பிராக்டிஸ் அசோசியேஷன்ஸ் ரைஸ். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குது நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். மீட்டிங் முடிஞ்சது 4:40 முடிஞ்சது. நம்ம ஆட்டோவில் வந்துவிட்டோம் டேரெக்டாக இங்கே. ஸோ இங்கே வந்து என்னென்ன பஸ் எல்லாம் இருக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அமேசிங்கான ஒரு மீட்டிங் எக்ஸலண்ட்டாக போய்ட்டு இருந்துச்சு. ஸோ முடிஞ்சு காலைல போனோம், 9:00 போனோம். 4:45 வெளியே வந்தோம். லஞ்ச் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து நாகர்கோவில் வந்து சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், நாகர்கோவில் வந்து எவ்வளோ, இந்த பக்கம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, கன்னியாகுமரி பக்கம். ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், திருநெல்வேலி திருவனந்தபுரம் ரோட்லாம் பயங்கர ஹெவியாக இருக்குது கூட்டங்கள். ஆல்ரெடி 2 பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். KSRTC இவங்க கிளம்பிட்டுருக்காங்க அந்த வண்டி. திருவனந்தபுரம் இந்த 3 வந்து திருவனந்தபுரம் நினைக்கிறேன். அடுத்த வருவான் பாருங்கள் உள்ள, அடுத்த திருவனந்தபுரம் KSRTC. எஸ், கரெக்டாக வரான் பாருங்கள், 1 போ 1. ஸோ திருவனந்தபுரத்துக்கு எப்போவுமே வண்டி இருக்கும், 24 hours ஆல்வேஸ். இந்த பக்கம் சரி, அந்த பக்கம் சரி, 2 வண்டியுமே 1 போ 1. இந்த பக்கம் பாருங்கள், மார்த்தாண்டம் பக்கம் களியக்கலுக்குலாம் பஸ் இல்லை. குளித்துறை, மார்த்தாண்டம், மண்டைக்காடு சுத்தமாக இல்லை, மக்கள் கூட்டது பாருங்கள். ராமேஸ்வரம் இது தாருங்க, ராமேஸ்வரம்
நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சாயல்குடி, ராமநாதபுரம். இது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். ராமேஸ்வரம் உடனே கிளம்பிருச்சு. மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எவ்வளோ. இந்த பக்கம் பஸ் நிற்கலாம், அந்த பக்கம் பஸ் நிற்கலாம். நாகர்கோவில் இது ஃபுல்லாக 4 வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. இது மட்டும் திருச்செந்தூர், ராமேஸ்வரம் போயிடுச்சு. அது ஏசி வண்டிக்கு பதிலாக போகுதுன்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஏசி நோடு இருந்துச்சுனால இல்லை. இது பாருங்கள் வள்ளியூர், மதுரை போகிற வண்டி வள்ளியூர் போகுது. வள்ளியூர் டிப்போ வண்டி. திருநெல்வேலி இந்த பக்கம் 3 வண்டி ஃபுல்லாகவே நாகர்கோவில் நினைக்கிறேன், திருநெல்வேலி. இப்போது திருவனந்தபுரத்துக்கு அடுத்த பஸ் வெயிட் பண்ணுறாங்க. அடுத்த வண்டி வந்துருச்சு, 3வது வண்டி நம்ம பார்க்குறது. நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலேருந்து தான் உங்களுக்கு வந்து வரிசையாக நிற்பாங்க. உடனே பாருங்கள், ஒரு பஸ்ஸு போகப்போ அடுத்த பஸ்ஸுக்கு ஃபுல்லாகிடும். இதே நீ தென்காசி பக்கம் போனோன்னா வண்டி இருக்கும், பட் அங்கே இவ்வளோ ஏற மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நாகர்கோவில் மாதிரி க்ரௌடடாக இருக்காது. என்ன ரீசன்னா, உங்களுக்கு நாகர்கோவிலேருந்து அடுத்தடுத்த ஊரில் வரிசையாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலை இறங்குவாங்க ஏறுவாங்க அப்படி இருக்கும். நீங்கள் தென்காசி அது பக்கம் போனீங்க வச்சுங்களேன், அது உங்களுக்கு தெரியும். ஹில்ஸில் போவாங்க, ஊரில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்காது. ஸோ அது ஒரு ரீசன். நாகர்கோவில்னால் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்கள்ல. தென்காசியில் என்ன பாருங்கள், பாபநாசம், பசக்கானா, எஸ்சிடிசி தான் நிற்கிது. லாங் ரூட் போகிற எஸ்சிடிசி பஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பஸ் பார்த்தீங்கன்னா சென்னை போகுது, மார்த்தாண்டம் சென்னை வண்டி. அடுத்து பாருங்கள் கூடலூர், கன்னியாகுமரி கூடலூர். இது கூடலூர், கன்னியாகுமரி கூடலூர். அது பார்த்தீங்கன்னா சென்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சென்னை. நாஞ்சில் சென்னை எல்லாம் ஒயிட்டில் வண்டி தான் இருக்குது, பச்சை வண்டி இல்லையே, எல்லாமே ஒயிட் வண்டி யூடி. இதான் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள். நாகர்கோவில் டு சென்னை பாருங்கள், நாகர்கோவில் டு பெங்களூர் பாருங்கள், நாகர்கோவில் திருப்பதி. ஸோ பார்த்துக்குங்க டைமிங்லாம். நீங்கள் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்போம். என்னென்ன பஸ் இருந்துச்சோ பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து முக்கியமானது போகிறோம். வாங்க, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாகர்கோவில் வந்தாலே மிஸ் பண்ணக்கூடாது. நான் நிறைய இடம் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய இடம் வந்திருந்தாலும் அங்கே போகணும். இப்போது சரி வாங்க. இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, வடசேரி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி நாகர்கோவில் மாநகராட்சி வடசேரி மீன்ஸ் ஏற்ற மாதிரி நிற்கிறோம். அப்படியே கிராஸ் ரைட்டில் போகிறோம். எங்கே போகிறோம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? சரி வாங்க. இருக்கு பாருங்கள், கூலி ராஜேஷ் 7.1 டால்பி ஏசி சோனி 4K பழைய தேட்டர் ஓடிட்டுருக்கு பாருங்க. கூலி ராஜேஷ் தேட்டர் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ஸ்ரீ கார்த்திகை லோகாங்கிற படம் ஓடுது. பிரம்மாண்டமாக இருக்குல்ல இந்த தேட்ரு, ஸ்ரீ கார்த்திகை 4K தேட்ரு. ரினோவேட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பழைய தேட்ரு ஸ்ரீ கார்த்திகை மல்டிப்ளெக்ஸ். கேப்டன் பிரபாகரன் ஓடுது, கூலியும் ஓடுது, லோகாங்கிற படமும் போயிட்டுருக்கு. பக்கத்தில் 2 தேட்டர் இருக்குது. அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், நாகர்கோவில். இங்கே உள்ள கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கடைகள் தான். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பாருங்கள், எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கடை தான். கைஸ், இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். எஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு தான் வந்தாச்சு. ஸோ ஒரு ப்ராமினன்ட் இடம், அது முக்கியமான ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் தான் இந்த கிளாக் டவர் அமைஞ்சிருக்கு.
இதை நாகர்கோவில் மணிக்கூண்டுன்னு சொல்லுவாங்க. மணிக்கூண்டுனா இந்த ரொம்ப ஃபேமஸ் ஃபெமிலியரான நேம் இது. மணிக்கூண்டை பாருங்கள். நம்ம மணிமேடை. எப்போல்லாம் நம்ம வந்து பஸ் வருமோ இதை பார்க்காம போக மாட்டோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட மணிக்கூண்டு. பாருங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்குது. கிளாக் இருக்கும், கிளாக் இருக்கான்னு தெரியல. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து அடிக்கடி இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த மணிக்கூண்டில் வந்து டைம் ஓடாது. அப்பப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷமாச்சு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்தாங்களாம், அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. லைவாக பார்த்துரும். சாரி ஓடலை, 7 மணிக்கு காமிக்குது. ஓடலை பாருங்கள். 1893 நிறுவப்பட்டது மணிக்கூண்டு. இந்த மணிக்கூண்டை பார்த்தீங்கன்னா யார் ஸ்பான்சர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மிஷினரி ரேவ் தூத்தி அவர்கள் வந்து 19ஆம் நூற்றாண்டு வரும்போது இதை வந்து அப்போ உள்ள திருவாங்கூர் மகாராஜாவுக்கு பரிசாலங்கப்பட்டு தான் இருந்தது. இந்த மணிக்கூண்டு கீழே பார்த்தீங்கன்னா என்எஸ்கே கிருஷ்ணன், இந்த மண்ணின் சொந்தக்காரர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர், அவரோட சிலை இருக்குங்க. மணிக்கூண்டை பார்த்துருப்பீங்க. மணிக்கூண்டை பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கோயில் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள பெட்ரோல் பங்கு பாருங்கள். பார்த்தீங்களா எந்தளவுக்கு இருக்குன்னு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க எவ்வளோ சின்ன பெட்ரோல் பங்கை. அழகாக நீட்டாக அந்த இடம் பார்த்து லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயில் பக்கத்தில் இருக்குது. இந்த ஊரின் பெருமை. இதை கூட பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து இந்த கோயில்னால தான், இந்த கோயிலோட பேர்னால தான் இந்த ஊரே வந்து சொல்கிறாங்க. கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நாகர்கோவில் அப்படின்னா நாகராஜன் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலோட பேரில் தான் வந்திருக்கு சொல்கிறாங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து வெஸ்ட்டு கார் ஸ்ட்ரீட்டில் வந்திருக்கோம். மேலரோட வீதி ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, நாகர்கோவில் இந்தியா போஸ்ட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நெருங்கி வந்துட்டோம் கோயிலுக்கிட்ட. மக்களே நெருங்கிட்டோம், கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் மார்ட் இருக்குது, பஜார் இருக்குது, டிஜிட்டல் மார்ட் பஜார் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ரிலையன்ஸ் மால் இது. இந்த பக்கம் கார் பார்க்கிங்கு. ரொம்ப நாளாக நான் வந்து இந்த கோயில் எப்படியா விசிட் பண்ணணும் பிளான் பண்ணி வர முடியலைங்க. ஆக்சுவலி நம்ம இறங்கி இந்த மாதிரி விளாக் பண்ணது கிடையாது. வருவோம், பஸ் ஸ்டாண்டில் இருப்போம், அப்படியே போயிடுவோம், பஸ் பிடிச்சி போயிடுவோம். ட்ராவல் விளாக் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு தானே டெடிக்கேட்டாக நம்ம வந்து போடல. ஸோ கோயில் தந்துருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். கோயில் பார்த்திங்களா, அருள்மிகு ஸ்ரீ நாகராஜா திருக்கோவில். என்ட்ரன்ஸே பாருங்கள் வித்தியாசமாக இருக்கா, கேரளா ஸ்டைலில். ஸோ எல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அருள்மிகு ஸ்ரீ நாகராஜா திருக்கோவில் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் திருவிழா நடந்திருக்கும் இருக்குது. இதாங்க இதான். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நாகராஜாங்கிறது நாகராஜா கோயிலை வச்சு தான் நாகர்கோவில் வந்தால் சொல்கிறாங்க. இந்த கோயில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில். ஓகேங்களா, அந்த ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, கேரளாவில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இது தமிழ்நாட்டை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது எக்ஸப்ட் இந்த நாகர்கோவில் கோயில். அப்புறம் நாகராஜாங்கிறது வந்து அதாவது ஒரு பாம்பு, 5 தலை பாம்பு உள்ள கோயில் இங்கே மட்டும்தான். கோயில் தந்திருக்கேன், அதில் காமிக்கிறேன். அது போக பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பாம்பு சிலைகள் இருக்குது பாருங்கள். நாகப்பாம்பு சிலைகள் சுற்றி நிறைய இருக்கான். இங்கே நிறைய வரிசையாக இருக்கா. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்காருங்க, வரிசையாக இருக்காருங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பல் அண்ட் ஷூஸ் வந்து இங்கே தான் வைக்கிற இடம், கலனியில் கழட்டும் இடம். கோயிலை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டே நான் வர்றேன்,
திருவிழா நடந்திருக்குமா இருக்கும். ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா திருவிழா நடக்குமா. ஸோ இந்த மாதம் தான் நடந்து முடிஞ்சிருக்குமான்னு தெரில. மக்களை கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆர்கிடெக்ட் ரூப்பை பாருங்கள். இந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குல்ல. கேரளா ஸ்டைலில் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து கேரளாவோட இருந்தது முன்னாடி அப்படியே இருக்குது. திருவிநாயகர் இருக்கார் உள்ள. அதை சுற்றி நாகராஜர். கைஸ் சிறப்பாக சாமி உண்டாச்சு. அருள்மிகு ஸ்ரீ நாகராஜரை. ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இந்த கோயில். எவ்வளோ கோயிலுக்கோ போயிருக்கோம், பட் இது ஒரு சிறப்பான கோயில். நாகர்கோவிலில் உள்ளே பார்த்தீங்கன்னா நாகராஜர் வந்து 5 தலை பாம்பு தான். அந்த கருவளையில் இருக்கு இல்லையா மண், அந்த மண் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு மாறிட்டே இருக்குமா. இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது, அடுத்த 6 மாதம் கருப்பாயிருமா. அந்த மாதிரி கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி அந்த நாகராஜர் இருக்கார் இல்லையா, அதோட கோபுரம் பார்த்திங்கன்னா ரூஃபு தாங்க, கூரையால் மேயப்பட்ட அந்த இதான். இப்போ மொத்தம் 3 சாமி இருக்காங்க. சிவன் இருக்கார், அனந்தகிருஷ்ணன் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அப்புறம் நாகராஜர் இருக்கார். 2 பேர் கோபுரம் இருக்குது. ஆனால் அந்த நாகராஜருக்கு பார்த்தீங்கன்னா கூரையால் சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஆடி மாதம் ரொம்ப பண்ணிடுவாங்களாம். இப்போ ஆவணி மாதம் பிறந்துச்சு இல்லையா, ஆவணி மாதம் தான் உகந்த நாள் நாகராஜருக்கு. இந்த மாதம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த கோயில் சுற்றி நிறைய அந்த என்ன சொல்கிறது பாம்பு தான் அதிகமாக இருக்குது. பாம்பு திருவுருவசி தான். அதுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. இங்கே ஃபுல்லாக சிலை இருக்குது, இங்கே ஃபுல்லாக சிலை இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி ரூஃபில் இந்த வால் இருக்கு இல்லையா, சோறு மேலே சுற்றி பாம்புகள் தான் இருக்குது. நாகராஜர் தான் ப்ரைமரி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா. நாகராஜர் தான், அவர் வச்சு தான் கோயில். இருந்தாலும் தேர் இழுக்கிறது மற்ற விசேஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் தான். நாகராஜர் உள்ளே இருக்கார், ஆனால் அவரை வச்சு தான் மற்ற கடவுள்கள். அறிவிப்பு: திருக்குளம் ஆழமாக இருப்பதால் பக்தர்கள் கவனமாக செல்லவும். ஆழமாக இருக்கா, கவனமாக செல்லணும். இங்கே பாருங்கள், குளத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் பார்த்திங்கன்னா நாக சிலைகள். அங்கிட்டு இந்த படி என்ட்ரன்ஸ் கூட மேலே பாருங்கள், எல்லாம் நாகராஜர் தான். ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல இதெல்லாம். இப்போலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கோயிலெலாம் இப்படியா இருக்கும்ட்டு. இது நான் ஒரு இடத்துல மட்டும் நாகம் இருப்பாருன்னு பார்த்தா கம்ப்ளீட்டாகவே எங்கே பார்த்தாலும் நாகமாக தான் இருக்குது. உள்ளே அலோவ் பண்ணல, ஏன்னா கேமரா ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உள்ளே எடுக்க முடியல. ஸோ வெளில வந்து காமிக்கிறேன். நேராக பார்த்தா கிருஷ்ணர் கோயில் ரைட் சைடில் இருக்குது. கேரளா ஸ்டைல் ரூஃப் பார்த்தீங்களா, இந்த ஓடு கேரளா ஓடு. பாருங்கள், பாலாபிஷேகம் பண்ணுறாங்களா. சென்டரில் பிள்ளையாக இருக்காங்க. இதுதான் நாகராஜ திருக்கோயிலுடைய அன்னதான கூடம். மக்களே, பக்கத்தில் கோயில் இருக்குது, நாகராஜ கோயில் இருக்கு இல்லையா, அதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு மால் இருக்குது, ரிலையன்ஸ் மாலு. அங்கே வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு ஐஸ்கிரீம் இப்போ நம்ம வந்து ரிலையன்ஸை வாங்குவோம். ஊரில் இருந்தால் ராம்நாடு போய் வாங்கிட்டு இருப்போம். போகல. ஸோ எப்படின்னா நாளைக்கு போகணுமேனு பார்த்துட்டு இருந்தேன் ஊருக்கு போய்ட்டு. ஸோ இங்கேயே கொஞ்சம் வாங்கிட்டு திங்ஸு ஃபுல்லாக பேக்கோடு வாங்கிட்டு போகிறேன். வாங்கிட்டு நிறைய கட்டி கிளம்ப வேண்டிய ஒரு நாளைக்கு. நேரு நம்ம
நாகராஜா கோயில், அப்படியே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மாலு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து விலாசம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நேரம் நடந்து வந்தீங்கன்னா தேர் இருக்கு பாருங்க, நாகராஜா கோயிலுடைய தேர் தான். இந்த பக்கம் கோயில் இருக்கு பாருங்க, அருள்மிகு முத்தாரம்மந்தர் கோயில், கிழக்கு ரத வீதி, நாகர்கோவில். நாகர்கோவில் ஊர் வெள்ளாளர் சமுதாய வகை. இங்கே ஒரு கோயில் கட்டுறாங்க பாருங்கள், ஸ்ரீ ஊர்காடு சுடலை மாடசுவாமி, ஸ்ரீ சப்பானி மாடசுவாமி, இசக்கியம்மாள் கொடைவில் அழைப்புதல். கொடைவிழான கும்பாபிஷேகமா? ஐ திங்க் ஸோ, தெரியல, அப்டேட் பண்ணுங்கள் நாகர்கோவில் மக்களே. கொடைவிழானா கும்பாபிஷேகமா? புது பெரிய கடை கட்டியிருக்காங்க. பெரிய பார்த்தீங்கன்னா அரசமூடு ஜங்ஷன், நிறைய பழக்கடைகள், காய்கறி கடைகள், பூக்கடைகள்லாம் இருக்குது. இந்த பக்கம் பூக்கடைகள் தான். நம்ம இப்படியே அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். இது ஷார்ட்கட்டு வே. நம்ம நாகராஜா தமிழ்லேருந்து அப்படியே போய்ட்டு நடந்து ஒரே சந்து புதுலாம் போயிட்டுருக்கோம். இப்படி தான் சொன்னாங்க. நேராக போயிட்டுருக்கேன் அண்ணா பஸ் ஸ்டாண்ட். வயசு தெரியுது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு. சந்து புதுலாம் கடந்து வர முடியாது. நமக்கு வந்து வழி கேட்காமலாம் வர முடியாது. நம்ம இந்த பக்கம் சந்து, அந்த பக்கம் சந்து, ஒரே சந்தாக தான் இருக்குது. ஸோ வரும்போது கேட்டு தான் வரணும். நல்லா மாறி போய்ட்டோம்னா அப்புறம் வேறு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ காலைல அங்கே வந்துட்டோம். பட் என்ன பாருங்களேன், சந்து போனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குது நாகர்கோவில் டவுனு. ஏதாவது ஒரு குப்பை இருக்க மட்டும் மறைச்சி சொல்லுங்கள். ஏதாவது குப்பை கடைசியில் எதுவுமே கிடையாதுங்க. ப்ராப்பராக வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும். நான் காலையில் தான் சொன்னேன், இப்போவும் அப்படி இருக்கு பாருங்கள். குப்பை தெரியுதா? சான்ஸே இல்லை. வந்தாச்சு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நல்லா டவுனில் இருக்குங்க. மேலே ஏற்றத்தை பாருங்கள், கீழே இறங்கணும். இது எந்த ஊர் போகுது? ஏதோ பேர் போட்டிருக்கு. இது மணக்குடி போகுது. மணக்குடி. மண்டைக்காடு, நாகர்கோவில் குளச்சல், மேல புத்தேரி, திங்கள் நகர், நாகர்கோவில். மாமூட்டு கடை. வித்தியாசமான ஊர்லாம் இருக்குது. நமக்கு கேள்விப்பட்டதுதான் வடசேரி, மண்டைக்காடு, குளச்சல், பத்துனாபுரம் அப்படி தான் இருக்குது. ஞாலம் வழி பூதப்பாண்டி. இந்த பஸ்ஸு 4 எம். அடுத்து 35 பாருங்கள், செம்பகர ராமன்புதூர். கேள்விப்பட்டிருக்கேன். செண்பக ராமன்புதூர் பற்றி தான் கேள்விப்படுறேன். வெள்ளம்படம் வழி. காலையில் எங்கே இன்ட்ரோ கொடுத்தோமோ அங்கேயே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே கூட நடக்குது. தமிழ்நாட்டிலாம் இப்படி நீட்டாக படுத்துட்டார். பிரச்சனை இல்லை, ஓரத்தில் படுத்துருக்கார், ரோட்டில் படுக்கலையே. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீனாட்சிபுரம் ஃபேமஸான ஒரு கமர்ஷியல் ஏரியா. இதில் நம்ம கவர் பண்ணலை. என்ன சொல்லுங்கள், ஒரு நாள் சீசன் டைத்தில் வந்து பார்ப்போம். ஏன்னா முக்கியமான நிறைய ஜுவல்லரிஸு, டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. தீபாவளி இதெல்லாம் பயங்கரமாக இருக்குமா. TN 60 ரிஜிஸ்ட்ரேஷன் நாகர்கோவில் ஓடிட்டுருக்காருங்க. TN 60 பார்த்தீங்கன்னா கும்பகோணம் நினைக்கிறேன். கும்பகோணம். இந்த பக்கம் போனால் மீனாட்சிபுரம், இந்த பக்கம் தான் தலவாய் தெரு. ஸோ நான் ரூம் போட்டிருந்தேன் காலையில். ராஜ் ஹோம் லாட்ஜிங் இங்கே தான் போட்டிருந்தேன். ஸோ கைஸ், காலையில் ரூம் காமிக்க முடியல. வரியாக மீட்டிங் ஒரு நாளாக போயிடுச்சு. ஸோ பேரெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மார்னிங்கே வந்து குயிக்காக ஓடியாந்து வேறு லாட்ஜெலாம் லாக் ஆகிருந்துச்சு. ஏர்லி மார்னிங் வந்தோம் இல்லையா.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நம்ம ரூம் நம்பர் 13. எப்படி இருக்குன்னு பாருங்க. அவரேஜ் ரூம் தான், ஓகே தான். இந்த காசுக்கு உண்மையிலே ஒர்த்து தான், ஒன்றும் மோசம் சொல்ல முடியாது. எவ்வளோ கொடுத்துருப்பேன் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள்? எவ்வளோ இருக்கும்? நாகர்கோவிலில் ஒரு ப்ரைமரியான ரோடு, தலவாய் ஸ்ட்ரீட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இறங்கி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 ஸ்டெப் எடுத்தாலே அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும், மீனாட்சிபுரம். ஸோ எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான். 500 ரூபீஸ் கொடுத்தேன். காலையில் வந்து ட்ரெயின் விட்டு இறங்கி இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ரூம் இதில் போனால் எல்லா ரூம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இருந்துச்சு. நான் வரும்போது 4 மணி 4:15 இருக்கும். எல்லாம் இயர்லி மணி தூக்கத்துக்கு இருப்பாங்கள்ல, இந்த ஒரு லாட்ஜ் மட்டும் திறந்துருந்துச்சு. உடனே கேட்ட உடனே சொல்லிட்டாங்க. இது எதுவும் கேட்டுக்கல, வாட்டுன்னு வந்து புக் பண்ணி படுத்தாச்சு. ஸோ யாராவது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணுறாங்கன்னா 500 ரூபா தான் அவங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரூம் எடுத்து தங்கிக்கலாம், எப்போவுமே இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய லாட்ஜ், நிறைய ரூம்ஸ் இருக்குது அந்த பில்டிங்கில். பழைய பில்டிங் தான், பட் ஓகே தான். இப்போ இந்த மாதிரி தனியாக வந்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எமர்ஜென்சிக்கு தங்கணும் அப்படின்னா ஓகே தான். கைஸ், ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம ஊரை போகிற கிளம்ப வேண்டி தான். நமக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள், ஹோட்டல் விஜய் அஞ்சலி ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்லாம். இந்த ஹோட்டல் எப்போவும் பிஸியாக இருக்குது. காலையும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், எப்பவும் பாருங்கள் சாயந்தரம். சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன், 2 சப்பாத்தி. ரேட் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி 17 ரூபா, 3 இட்லி 50 ரூபாய் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோது 70 ரூபீஸ் நினைக்கிறேன். ஆமாம், 70 ரூபீஸ். கைஸ், சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு போய் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இங்கேருந்து நம்ம ஜங்ஷன் போயிடலாம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வாட்டர் வச்சுறாங்க. நான் கூட கேட்கல, ஆனால் கேட்டாப்புல வச்சுட்டு சார் ஓகேன்னு கேட்டாப்புல. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. 70 ரூபீஸு, பட் அதுக்கு ஒருத்தானா நான் சொல்ல முடியாது. ஓகே தான், அவ்வளோதான். மோசம் சொல்ல முடியாது. நான் ஒரு ஓகே, அவ்வளோதான். ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. மலையில் ஏற வேண்டியிருக்கு. ஹைட்டு பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு ஏறியாச்சு. ரயில்வே அங்கே 9 ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் பஸ் ஸ்டாண்டோட கிலோமீட்டர் இருக்கோம். அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா 10:30. ஒரு மணி நேரம் கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டார் மார்க்கெட் வழியாக போகிறோம். கோட்டார் ஹோல்சேல் மார்க்கெட். நம்மளாம் சேர்ந்து இதை கவர் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை மார்க்கெட் தான். பலசரக்கு, மளிகை, மிளகாய், வத்தல், அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, உள்ளி, எல்லாமே, அரிசி. இங்கேருந்து கேரளா கூட போதும். நிறைய பேர் கேரளா யாரெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களாம் இந்த கோட்டார்லேருந்து. கேரளா மட்டும் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபுல்லாகவே இங்கே சப்ளை போகுது. நாகர்கோவில் சந்திப்பு ரயில்வே, நாகர்கோவில் ரயில்வே வந்தாச்சு. நமக்கான ட்ரெயின் பார்த்திங்கன்னா 22:27, ட்ரெயின் நம்பர் 22622, கேப்பே டு ராமேஸ்வரம், கன்னியாகுமரி டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட். 10:27க்கு அரைவல், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. தெரியாது, ரொம்ப இதாக இருக்குது. இப்போ பாருங்கள், கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் 10:27. நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் உட்காந்துருக்கோம். இங்கே தான் வரும் ஃபஸ்ட்டு. கோயம்புத்தூர் டிபார்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா 9:55, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3, 3வது வண்டி. இதுக்கு அடுத்த வண்டி அது நமக்கு முன்னாடி கிளம்புது.
செல்லும் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் சந்திப்பு தடம் 1 22 மணி 27 நிமிடங்களுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிங்களா? ஸோ 10:15க்கு கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே 10:27க்கு வரும். இங்கேருந்து 10:30க்கு சார்பாக கிளம்புவாங்க. நான் போகிறது ராமநாடு வரைக்கும் தான். ஸோ 3:50 3:50 போயிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் பாயிண்டான ராமேஸ்வரத்துக்கு 5:25 தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க ராமநாடு டு ராமேஸ்வரம். என்ன ரீசன் தெரியல. மொத்த கிலோமீட்டர் 407 கன்னியாகுமரியிலேருந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 353 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து வரும்போது, அதாவது ராமேஸ்வரம் வரும்போது பரமக்குடி ஸ்டாப்பேஜ் இருக்கும். ராமநாடுக்கு அடுத்து பரமக்குடி, மானாமதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி. இங்கேருந்து போகும்போது இப்போ போகிறோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்டார்ட் ஆகி நாகர்கோவில் தாண்டினா வள்ளியூர் விற்பாங்க. வரும்போது நிற்க மாட்டாங்க, போகும்போது இங்கேருந்து போகும்போது நிற்கிறாங்க. வள்ளியூர் தாண்டி திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, மானாமதுரை. பரமக்குடி ஸ்டாப்பிங் கிடையாது, நோட் பண்ணிக்கங்க. பரமக்குடி ஸ்டாப்பிங் கிடையாது, ராமநாடு தான். ராமநாதபுரம் விட்டால் ராமேஸ்வரம் இதுதான். ஸோ இதான் ஸ்டாப்பிங் பாயிண்ட்டு. என்னாச்சு ஓடுறாங்க? எந்த வண்டி இது? பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே. பிளாட்ஃபார்ம் 2 நிற்கிறது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டு கோட்டயம், கோட்டயம் டு நிலாம்பூர், நிலாம்பூர் டு கோட்டயம். பயணிகளின் கனிவான கவனத்துக்கு வண்டி எண் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் சந்திப்பு. டைம் பாருங்கள், 10:23. ஒரு 4 நிமிஷம் இருக்குது வர்றதுக்கு. இருக்கவங்களாம் ஃபுல்லாகவே ராமேஸ்வரம் போகிறது தானே டிக்கெட்டு. ஸோ நமக்கு அலாட் பண்ணிக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா S1 ஆனால் நிற்கிறேன். டைம் பாருங்கள், 10:32 ஆச்சு. இன்னும் நம்ம ட்ரெயின் வரல. 10:27க்கு வரணும். 10:27க்கு வந்துட்டு இங்கே 10:30 கிளம்பணும். லேட் ஆகிடுச்சு இருக்குது, வரல நம்ம. 10:40 ஆகிட்டு, ஒரு 2 நிமிஷம் இருக்குது 10:40 ஆக. இப்போ தான் வந்துட்டுருக்காரு தலைவன். வேப் 4 அரக்கோணம். வேப் 4 எழுதிட்டு போகுது. இது பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும் தான். மதுரையில் வந்து லோக்கோ ரிவர்சல் இருக்கும். அப்போது டீசல் இன்ஜின் தான் ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல் பண்ண போகுது. டிடிஆர் இங்கே வந்துட்டார். கன்னியாகுமரியில் ஸ்டாப் பண்ணி பண்ணிங்க செக்கிங்கு. 10:45 ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 16 நிமிஷம் 17 நிமிஷம் டிலே போய்ட்டுருக்கு. அடுத்த ஸ்டேஷன் வள்ளியூர், அப்புறம் திருநெல்வேலி, மதுரை, மானாமதுரை, ராமநாடு, ராமேஸ்வரம். எத்தனை மணிக்கு போகிறாங்க பார்ப்போம். அதான் மெயின். நாகர்கோவில் ஜங்ஷனை பாருங்கள். எல்லாம் இந்திக்காரன் தாங்க, நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக. வள்ளியூர் வந்துட்டோம். டைம் பாருங்கள். குட் மார்னிங் கைஸ். டைம் பாருங்கள், ராமநாடு நெருங்கிட்டுருக்கோம். 4 ஆயிடுச்சு. 10 நிமிஷம் டிலேடு தான் போயிட்டுருக்கோம். ஏதோ திருவிழா நடக்குது. திருவிழா guys, very good morning.
ரான்மாட் வந்தாச்சு. டைம் பார்த்துருப்பீங்க 4:10. ஒரு 20 மினிட்ஸ் டிலேயோட ரான்மாட் வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கில் சொன்னபடி தான் லேட்டாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே இதை மெயின்டைன் பண்ணி வந்துட்டாங்க. அந்த டிலேயோட 20 மினிட்ஸ். ஸோ இறங்கியாச்சு. அப்படியே ரான்மாட் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் திரும்பி பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு பஸ் ஏறி ஊருக்கு போயிடலாம். ஸோ ஐ ஹோப் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ ஃபுல்லாகவே நாகர்கோவில் சுற்றி பார்த்தோம். மீட்டிங், ட்ரெயின் ஏறியாச்சு. ஹார்ன் பாருங்கள், ட்ரெயின் ஹார்ன் கிளம்ப போகிறாங்க. சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. ஸோ நாகர்கோவில் விளாக் ஃபுல்லாக பார்த்தோம். அப்படியே ட்ரெயின் ஏறி ரான்மாட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நல்லா தூக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மேலே ஏறணும். ஸோ இங்கே எனக்கு பஸ் பார்த்தீங்கன்னா 4:15 பஸ் வந்துடும். ஸோ கேஸ் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ செய்யலாம். அண்ட் இதுதான் தேங்க்யூ ட்ராவல் அட்வைசர்.